எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பும் பட்டையும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பொரியட்டும். தாளிக்க போட்டதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பிரியாணி அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை அளவு போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக அரியும் போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்க்குறேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினோன்னே அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 2. இப்போ நான் இதால் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ கூட நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க சாப்பாட்டு அரிசி தான், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்கலை, இப்போ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கினோம்னா சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பொலன்னு வந்திருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.